அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. I love you. உன்னை நெஞ்சில வச்சிருக்க சொன்னோம். ஆயிரத்தி 1970கள் மற்றும் 1980களில் பாலிவுட்டில் தங்களது குறைந்த பட்ஜெட் பி கிரேட் திகில் படங்களுக்கு ஒரு தனித்துவமான ரசிகர்களை உருவாக்கியவர்கள் திரைப்பட இயக்குநர்களான ராம்சே சகோதரர்கள். இவர்களின் வெற்றிகரமான படங்களில் ஒன்றுதான் 1988 வெளியான காமம் கலந்த அமானுஷ்ய திகில் திரைப்படமான வீரானா. பல பிரபலமான நட்சத்திரங்கள் நடித்திருந்தாலும் அப்படத்தின் மிரள வைக்கும் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அதன் முன்னணி நடிகையான ஜாஸ்மின் துன்னா தான். இந்த மாபெரும் வெற்றி படத்தில் இறந்த சூனியக்காரியின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்களை மயக்கிக் கொள்ளும் இரத்த வெறி கொண்ட ஒரு மோகினியாக மாறும் ஜாஸ்மின் கதாபாத்திரத்திலேயே ஜாஸ்மின் துன்னா நடித்திருந்தார். ஜாஸ்மின் மிக இளம் வயதிலேயே திரைப்படங்களில் நுழைந்தார். 1979 வெளியான சர்க்காரி மெஹ்மான் திரைப்படத்தில் வினோத் கண்ணாவுக்கு ஜோடியாக அவர் நடித்த போது அவருக்கு வயது வெறும் 13 மட்டுமே என்று கூறப்படுகிறது. அந்த படம் தோல்வியடைந்த பிறகு 18வது வயதில் அவர் டைவர்ஸ் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் வந்தார். ஆனால் அந்த படமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் போனது. ஆனால் ராம்சே சகோதரர்களின் இந்த படத்தில் அவரது துணிச்சலான மற்றும் கவர்ச்சி பேரழகான காட்சிகள் அவரை ஒரே இரவில் நாடு தழுவிய கனவு கன்னியாக மாற்றியது. இருந்தாலும் அவரது புகழ் குறுகிய காலமே நீடித்தது. வீரானா படமே பாலிவுட்டில் அவரது கடைசி படமாகவும் அமைந்தது. திகில் கதையில் நடித்து இந்திய ரசிகர்களையே திகிலில் உறைய வைத்த வசீகர நடிகையின் வாழ்க்கையும் திகில் நிறைந்த மர்ம கதையாகவே இன்று வரை தொடர்கிறது. அதாவது வீரானா படத்திற்கு பிறகு நடிகை ஜாஸ்மின் துன்னாவிற்கு சினிமா வாய்ப்புகள் அதிகமாக குவிய தொடங்கின. இந்தியா முழுவதும் பார்வையாளர்களை தன் அழகால் கிரங்கடித்து வந்த அந்த வசீகர நடிகையை தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டு புக்கிங் செய்ய முயற்சித்தனர். அவர்கள் ஜாஸ்மினை வைத்து இயக்கிய ராம்சே சகோதரர்களை அழைத்து அவளது தொலைபேசி எண்ணை கேட்டு பல சலுகைகளுடன் வரிசை கட்டி நின்றனர். ஆனால் நடிகை ஜாஸ்மின் துன்னாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒரே இரவில் பெரும் பிரபலமடைந்தவர் பிறகு பாலிவுட்டே வலைவீசி தேடி வந்த நேரத்தில் அவர் விலகிச் சென்றார். இறுதி பேட்டி இல்லை, எந்த விளக்கமும் இல்லை. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் குறித்த எந்த தகவலும் இல்லை. திகில் திரைப்படத்தின் மறக்க முடியாத முகமாக மாறிய அந்த நடிகை பொது வாழ்வில் இருந்து இன்னும் காணாமல் போனவராகவே இருக்கிறார். அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாகவும் நிழல் உலக தாதாவாகவும் ஆன தாவூத் இப்ராஹிம் கும்பல் ஜாஸ்மின் துன்னாவின் கவர்ச்சி பேரழகில் கிறங்கி போய் ஹாய் செல்லம் என்கிற கில்லி பட முத்துப்பாண்டி ரேஞ்சுக்கு துரத்தியதுதான். ஹாய் செல்லம், ஐ லவ் யூ. உன்னை நான் நெஞ்சில வச்சிருக்க சொன்னோம். வீரானா திகில் திரைப்படத்தை பார்த்த பிறகு நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் ஜாஸ்மினின் அழகில் மயங்கி போனதால் அவளுடன் காதல் உறவில் ஈடுபட விரும்பி ஜாஸ்மினை டார்ச்சர் செய்ய முயன்றார் என கூறப்படுகிறது. அண்ணனை குதூகலப்படுத்த வேண்டும் என தாவூதின் ஆட்கள் பல நாட்களாக அவளை வெறி கொண்டு பின்தொடர்ந்ததாகவும் அந்த பாதாள உலக தாதாவே நாள் முழுவதும் அவளுக்கு தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்து தொல்லை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. தாவூதின் அத்துமீறல்களால் மிகவும் பயந்து போன ஜாஸ்மின் தலைமறைவாகி ஹிந்தி திரையுலகிலிருந்து முற்றிலுமாக மறைந்து விட்டார் என்றும் அவர் இந்தியாவை விட்டு வெளியேறி தன்னை பாதுகாத்துக் கொள்ள அமெரிக்கா சென்றதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் உயிருடன் இல்லை என்கிற வதந்திகளும் கூட பரவின.
ஜாஸ்மினின் வாழ்க்கை பாலிவுட்டின் தீர்க்கப்படாத மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இத்தனை வருடங்களுக்கு பிறகும் ஜாஸ்மின் மீதான ஆர்வம் வலுவாகவே உள்ளது. அவர் எங்கே இருக்கிறார்? வேறு படங்களில் நடித்திருக்கிறாரா? அவரை சந்திக்க முடியுமா? கையெழுத்து வாங்க முடியுமா? அல்லது அவரிடம் சாதாரணமாக பேச முடியுமா என்று மக்கள் இன்னமும் என்னிடம் கேட்கிறார்கள் என அவரை வைத்து கடைசியாக வீராணா படத்தை இயக்கிய இயக்குநர்களில் ஒருவரான தீபக் ராம்சே கூறியுள்ளார். அவர் பொதுவெளியில் தோன்றியதாகவோ அல்லது அவர் இருக்கும் இடம் குறித்து சரிபார்க்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தப்பட்ட தகவலோ இதுவரை வெளிவரவில்லை. ஆரம்பத்தில் இயக்குநர்கள் துளசி ராம்சே மற்றும் ஷியாம் ராம்சே ஆகியோரிடம் தனக்கு மேலும் படங்களில் நடிக்க விருப்பமில்லை என்றும் தனது தொடர்பு எண்ணை தயாரிப்பாளர்களுடன் பகிர வேண்டாம் என்றும் ஜாஸ்மின் துன்னா கேட்டுக்கொண்டார். நாங்கள் அவரது விருப்பத்தை மதித்து அவரது தொடர்பு விவரங்களை ஒருபோதும் கொடுக்கவில்லை எனவும் தீபக் ராம்சே கூறியுள்ளார். பாலிவுட்டின் மிகவும் புகழ்பெற்ற திகில் படங்களில் ஒன்றின் முக்கியமாக மாறிய அந்த சினிமா பேரழகி அப்படியே ஒரு தெரியாத புதிராகவே இருக்கிறார் என்கின்றனர் பாலிவுட் ரசிகர்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.